கமல் சார் பண்ற மாதிரிலாம் காம்ப்ரமைஸ் எந்த நடிகர்களையும் பண்ண முடியாது. அவர் பைத்தியம் அவர். அவர் என்ன பண்ண சொன்னாலும் மேல இருந்து கீழ குதிக்க சொன்னாலும் குதிச்சிடுறது. 25 ரிஹர்சல் பண்ண சொன்னாலும் பண்ணுவார். ம். இப்ப நம்மலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா டேக்ல பார்த்துக்கலாம் அப்படிம்போம். இது 30 படி மேல இருக்கும். அந்த படி ஏறி ஏறி இறங்குவார் வந்து 25 ரிஹர்சலுக்கும். அப்படி ஒரு சினிமா பைத்தியம் கமல் சார் தான். இப்பவும் அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப சும்மா சார் நீங்க இங்கேருந்து நடந்து போங்க அப்படின்றோம். நீங்க நடந்து போறீங்க. இவர் அந்த நடந்து போறதுல என்ன நடிப்புல டிஃபரன்ஸ் காமிக்கலான்னு யோசிப்பார். இப்படி நடந்து போயிட்டு காலை தடுக்கிட்டு இந்த கல்லை பார்ப்பார். இப்படின்னு போவார். அதாவது நம்ம மனுஷனுடைய டெண்டன்சி அது சும்மா தான். அந்த சுவிட்ச் போர்டு அங்கே இருக்கு, இங்கே ஒரு கல் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போகிறேன், தடுக்குனா என்னமோ அதுவா வந்து என்ன ஏதோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. இடிச்சிருச்சுன்னு தானே சொல்லுவோம். அதான் கல் வந்துருச்சு சுற்றி எல்லாம் பார்க்கறது. இது ஏன் மிஸ்டேக் இல்லை, இது ஒரு டெண்டன்சி. அதை உள்பட ஒரு அதை வந்து நோட் பண்ணதில் அவர் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இந்த பழைய படங்கள்ல நடந்து அப்படி போயிட்டே இருப்பார். திடீர்னு கல் சொல்லணும், ஆனால் அந்த கல் எடுத்து போட மாட்டாங்க மனுஷங்க. ஆமாம்மா, போடவே மாட்டாங்க. கோவம் வந்து அந்த கல்லை தூக்கி இன்னும் கொஞ்சம் நடுவில் போட்டு போவாங்க, வேற ஒன்று உதச்சிட்டு போவாங்களே தவிர. ஸோ நம்மளுக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த இந்த மாதிரி ஆக வேண்டாம் அந்த ஒரு நல்ல விதமாக அதை கொண்டு வந்து போடுறது இருக்கவே மாட்டோம். இருந்தாலும் அதை குறை சொல்றது. சிவனே நான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன், இது வாட்டுக்கு என்னை இடிச்சிருச்சு பாரு. ஸோ அதெல்லாம் சொல்லுவார். ஏதோ ஒரு படத்துல இருக்கும், அப்படி வாடா வழிக்கேன்னு வில்லன் சைன்னு வழிக்கிட்டே வருவார். பைக்கு தானே வர சொன்ன அப்படின்னு. என்ன இப்படி வர்ற, நீங்க தானே வழிக்க வர சொன்னீங்க. இது நம்ம இமேஜின் பண்ணாத விஷயங்கள். அதெல்லாம் இமேஜின் பண்ணுவார் ஒரு லாங்குவேஜில். அதுக்கு தான் கிரேசி மோகன்லாம் அவர் கூடவே அவ்வளோ ஒட்டிக்கிட்டது. ஓகே. ஏன்னா இந்த பூட்ட கேஸ்னா என்னடா அப்படின்பார் அந்த எம்பிபிஎஸ் என்ன முன்னவா எம்பி. இம்மிடியட் அவரோட டைலாக் கிரேசி மோகன், ஒருவேளை பூட்டு போட்ட சூட் கேஸாக இருக்குமோ. இது நமக்கு யாருக்கும் அது இந்த டைலாக் வருமா? இது மோகன் சாருக்கு தான் வரும். அந்த காம்பினேஷன் இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள். ஹியூமர் வந்து பல விதத்தில் இருக்கு. இது யாரையுமே காயப்படுத்தாத ஹியூமர். குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற ஹியூமர். குழந்தைங்களுக்கு பெரிய புத்திசாலித்தனமான ஹியூமர்லாம் சொன்னா புரியா. இப்படிப்பட்ட இதெல்லாம் யதார்த்தமா இருந்தா சரிதான். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஆனா கமல் சார் இந்த மாதிரி சீன் மட்டும் தான் சொல்லாம செஞ்சிருவாரு, இல்ல வேற சில விஷயங்களும் சொல்லாம செஞ்சிருவாரு. அதில் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆமா, அது கூட செயல் இல்லாம செஞ்சிருவா சிலதெல்லாம்.